நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். மிக மிக முக்கியமான அவசரமான அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ரூபாய் 500 நோட்டுகள் பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பை இப்ப மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 500 பற்றின அந்த அறிவிப்பு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம். சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான 500 ரூபாய் நோட்டுகள், 100 நோட்டுகள்னு சொல்லி அப்பப்போ புதிய அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 500 நோட்டுகள் வருகின்ற மார்ச் 2026 தேதிக்குள்ள நிறுத்தப்பட்டுரும் அப்படின்றத அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறதா வெளியிட்டிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30, 2025 ஆண்டுக்குள்ளாரையே 75% ஏடிஎம்களில் இந்த 500 நோட்டுகளோட புழக்கம் குறையும் அப்படின்னும் மார்ச் 31, 2026 தேதிக்குள்ளாரே 26 ஆண்டுக்குள்ளாரையே 90% ஆஃப் ஏடிஎம்களில் 500 ரூபீஸ் நோட்டுகள் வழங்குவதை நிறுத்துவதாக உத்தரவிட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து மார்ச் 31, 2026 ஆண்டுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா நமக்கு 500 நோட்டுகளும் ரத்து செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ பிஐபின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அதிகாரப்பூர்வ ஊடக அமைச்சகம், அதாவது பிஐபின்றது ஒன்றும் கிடையாது, பத்திரிகை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறுவுறது தான் இதுவும் ஒன்று. ஆனால் இந்த பிஐபி அப்படின்றது இந்தியாவில் என்னென்ன அரசு திட்டங்கள் கொள்கைகள் பற்றினதை மட்டும்தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அஃபிஷியலான ஒரு விஷயத்த மட்டும்தான். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கரண்ட் அப்டேட்டாக மக்கள் யாருமே பயப்பட தேவையில்லை. 500 நோட்டுகள் எப்பயும் போல இந்தியா முழுக்க புழக்கத்தில் தான் இருக்கும். இது ஒரு வதந்தியான தகவல் அப்படின்னும், ஸோ இந்த ஏடிஎம்ல 90% ஆஃப் எல்லாமே நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னது அனைத்துமே வதந்தி அப்படின்றதையும் இப்போ தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ 500 நோட்டுகள் எப்பயும் போல தான் புழக்கத்தில் இருக்கும் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது போன்ற சமூக வலைதளத்தில் தப்பா விஷயம் பரவுறதை யாரும் ஷேர் பண்ணாதீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்றதையும் இப்போ தெளிவுபடுத்தி இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, நிறைய ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 200 அப்படின்றது வராமையே இருக்கும். 500 நோட்டுகள் தான் ஸ்டார்டிங்கே கொடுத்துருப்பாங்க. இனிமே பார்த்தீங்கன்னா இதுதான் செப்டம்பர் 2025 ஆண்டுக்குள்ளாரே செப்டம்பர் 30க்குள்ள 100 200 70% இருக்கணும் அப்படின்னும், வருகின்ற மார்ச் 31 தேதிக்குள்ள அனைத்து ஏடிஎம்கள்லையும் 90% ஆஃப் 100 200 நோட்டுகள் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான நோக்கம். இதை தான் யாரோ தப்பாக வதந்திகள் பரப்பி வச்சிருக்காங்க அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ மக்கள் யாருமே பயப்பட தேவையில்லை. 500 நோட்டுகள் எங்கே போனாலும் செல்லுபடியாகும். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.